இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து செய்யுள் பகுதி சிறு பஞ்சமூலம். ஆசிரியர் வந்து காரியாசன். நம்ம அன்றாட உணவில் ஒரு வகையான இயற்கை மருத்துவத்தை நம்ம மூத்தவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மனித வாழ்க்கையை செழுமையாக்குபவை அறப்பண்புகளேன்னு சொல்லியிருக்காங்க. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் நூலாகவும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் சிறு பஞ்சமூலம் என்னும் நூல். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை. சாதனைக்கு ஒரு வயது தயடையே இல்லை. இப்போ குறளை பற்றி பார்க்கலாம். அறிவுடையார் தாமே உணர்வர். அதோட மூத்தவங்க பற்றி நம்ம முதுமையாக இருக்கும்போது அவங்க இளமையில் என்னென்ன உணவு வகையில் கடைபிடிச்சாங்கன்ற பாட்டோட பார்க்கலாம். பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தவ விதையாமை நறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இதோட பொருளை பற்றி பார்க்கலாம். பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. அதை போல நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவங்க மூத்தவங்கன்னு சொல்லலாம். மூத்தவங்கன்றது யாரு? முதியவர்கள். அவர்களை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உண்டுன்னு அவங்க கண்டுபிடிச்ச மருத்துவ குறிப்பில் சொல்கிறாங்க. இந்த அணி வந்து எடுத்துக்காட்டி அணி எந்த அணியிலேருந்து பயின்று வருகிறதுன்னா ஓமை அணியிலேருந்து பயின்று வருகிறது. சிறு பஞ்சமூலத்தின் வேர்கள் வந்து 5 வகைப்படும். அதோட வகைகள் என்னென்னு பார்க்கலாமா? அது வந்து கண்டங்கத்திரி, சிறு வழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஆசிரியர் குறிப்பு யாருன்னு பார்க்கலாமா? சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர் வந்து காரியாசன். மதுரை தமிழ் ஆசிரியரோட ஒரு மாணவராக இருந்து அவர் வந்து அவர் தொழிலோட அடிப்படையில் ஆசிரியர் பேர் வந்து அவர் பேரோட இணைச்சிக்கிட்டாரு. அதுக்கு பேர் தான் காரியாசன் வந்துச்சு. நூல்வெளியில் என்னன்னா எந்தெந்த தருவாயில் அவங்கங்க தீமை செஞ்சால் தீமையாக வரும், நகைப்புக்குரிய வாழ்வியல் காட்டும் உண்மைகளை வந்து நூல்வெளியில் விளக்கி கூறுறாங்க. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம் இந்த பாடத்தை.